ஸோ, இப்ப ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு தோணுச்சு. அதனால நான் பாலிசி பஜார்ல வந்து என்கொயரி குடுத்துருந்தேன். அவங்க எனக்கு கால் பண்ணி வீட்டுக்கு வந்து ஒரு பெர்சன் அனுப்பியிருந்தாங்க. அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு 2 ஹவர்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எனக்கு இதெல்லாம் வேணும்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். அதுக்கேத்த மாரி அவரோட சுப்பீரியருக்கு கால் பண்ணி பேசி அப்படியெல்லாம் வந்து கடைசியா நான் புக் பண்ணது பஜாஜ் அலையன்ஸ்ல ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் ஓகேவா? ஸோ நான் புக் பண்ணது 3 இயர்ஸ்க்கான ஹெல்த் இன்சூரன்ஸு. கிரெடிட் கார்டில் இஎம்ஐ தான் போட்டு விட்டுருக்கேன். 27,000 சில்ற. மாதத்துக்கு 1,500 சில்ற கட்டணும். 18 மாதம் கட்டணும். 36 மாதத்துக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன் ஓகேவா? அது பஜாஜ் ஹெல்த் இன்சூரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஓபிடி அதாவது டாக்டர் கன்சல்டேஷன்ஸ்க்கு போகிறது, அவங்க ஏதாவது டயக்னோஸ்டிக்ஸ் கொடுத்தா அது வந்து கவர் ஆகுற மாதிரி, ஈவன் மெடிசன்ஸ் எல்லாம் கூட கவர் ஆகுற மாதிரி நான் கேட்டிருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இங்கே இருக்குது பாருங்கள். எனக்கு இது வந்து எனக்கு பேக்கேஜ் போட்டு கொடுத்துருக்காங்க அதுலேயே அந்த 3 இயர்ஸ்க்கான இது போல். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த மாதிரி காமிக்குது. இது ஒரு ஆப்பு, அலைவ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பு. இந்த ஆப்பை நம்ம இன்ஸ்டால் பண்ணி பார்த்துக்கிற மாதிரி வருது ஓகேவா? இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, இதில் வியூ ஆல்னு இருக்கு இல்லையா? மை பர்ச்சேசஸ் வியூ ஆல் கொடுக்குறேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி மெடிசன்ஸ் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணி அதை நான் வந்து புக் பண்ணேன். அப்படி நான் புக் பண்ணுறப்ப எனக்கு கால் பண்ணி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களோட பிளானில் மெடிசன்ஸ்லாம் கவர் ஆகாதுங்க, வெறும் கன்சல்டேஷனும் டயக்னோஸ்டிக்ஸ் மட்டும்தான் கவர் ஆகும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ டயக்னோஸ்டிக் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேங்க. ஆனால் ஒரு ஃபுல் பாடி செக்கப் சொல்லிட்டு ஒரு 47 டெஸ்ட்டு, கடைசியாக அது வந்து இங்கே பின்கோடு வந்து சர்வீசபிள் இல்லை, அது இல்லை இது இல்லைன்னு சொல்லி கிட்டத்தட்ட 4 to 5 டேஸ் நான்ஸ்டாப் வந்து ஃபோன் கால்ஸில், அதாவது நான்ஸ்டாப்பாக ஃபோன் கால்ஸ் வந்து கால் பண்ணி அவங்கக்கிட்ட வந்து என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஸ்டேட்டஸை தெரிஞ்சுக்கிறது. அவங்க யாரும் வந்து ஸ்டெப் எடுக்கிற மாதிரி தெரியல. கடைசியில் கூட பார்த்தீங்கன்னா, அவங்க வேறு ஏதோ ஒரு அட்ரஸ் போட்டுட்டு அதில் வந்து புக் பண்ணிட்டாங்க. அவங்க காலையில் 5 மணிக்கு கால் மேலே கால் போட்டு, உங்கள் வேப்பம்பட்டுக்கெல்லாம் சர்வீஸ் கிடையாது, நீங்கள் கேன்சல் பண்ணிக்கோங்க, இல்லைனா நீங்கள் வந்து உங்களோட கம்பெனியில் கேட்டு பாருங்கள், இன்சூரன்ஸ் கம்பெனியில் கேட்டு பாருங்கன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் லைக் தட் சொல்லிட்டாங்க. நான் அதுக்கப்புறம் அன்றைக்கி தூக்கம் எடுத்துக்கிட்டு நான் கிளம்பி போனேன். அம்பத்தூர் வரையும் போயிட்டு வெயிட் பண்ணுறேன். கிட்டத்தட்ட ஒரு 1.5 ஹவர்ஸ்க்கு மேலே நான் வெயிட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் தான் அந்த பர்சன் வந்து வந்தார். இவங்க யார் கூட டைப் வச்சுருக்காங்கன்னா, ஹெல்த்தியன்ஸ். அந்த ஹெல்த்தியன்ஸில் தான் இதுக்கு முன்னாடி 2023ல் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் செக்கப் பண்ணியிருந்தேன். 1,700 ருபீஸ்க்கு என்னவோ ஒரு செக்கப் பண்ணியிருந்தேன். அடப்பாவீங்களா, அப்படி சுற்றி இப்படி சுற்றி நீங்கள் ஹெல்த்தியன்ஸ் மூலமாக தான் வரீங்களா? அதுக்கு நான் அது ஒரு 1,700 ரூபாவோ அது ஒரு 1000 ரூபாவோ செலவு பண்ணியிருந்தா கூட எனக்கு இந்த டெஸ்ட்டு இந்த செக்கப் வந்து வந்திருக்குமே. ஹெல்த் இன்சூரன்ஸ்னு 27,000 சில்லற வந்து கிட்டத்தட்ட 30,000 தானே 3 வருஷத்துக்கு. இவ்வளோ செலவு பண்ணி என்ன பிரயோஜனம்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன். இப்போ இந்த மெடிசன்ஸ்லாம் வந்து கவர் ஆகாது போல் ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பஜாஜ் அலையன்ஸோட ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆப். அதுக்குள்ளே கூட போய் பார்த்தீங்கன்னா இந்த அலைவ் ஆப்குள்ளே போகுது. அதில் பாருங்கள் மை பர்ச்சேசஸ்னு இருக்குது இல்லையா? அதில் இருக்குது பாருங்கள் ஹெல்த் ப்ரொஃபைல். இதை தான் ஃபஸ்ட்டு நான் புக் பண்ணது. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பாடி ஹெல்த் ப்ரொஃபைல் ஓகேவா? ஹெல்த்தியன்ஸ் மூலமாக தான் கண்டக்ட் பண்ணாங்க. இதில் பாருங்கள் 12 to 14 ஹவர்ஸ் ஃபாஸ்டிங் இருக்கணும். ஸோ டெஸ்ட்டுக்கு முன்னாடி ஒரு 2லேருந்து 3 டம்ளர் தண்ணி குடிக்கணும்லாம் போட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ரிப்போர்ட் வந்து ஜென்ரேட் பண்ணியாச்சு, வந்துடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்டர் கன்சல்டேஷன் வந்து நான் கேட்டிருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தான் எனக்கு டாக்டர் கன்சல்டேஷன் வந்து நடந்தது. ஸோ முகமது ஜீஷன் தன்வீர்னு யாரோ ஒரு டாக்டர் போல். அவர்கிட்ட நான் கேட்டது, இந்த மாதிரி ரொம்ப சோர்வாக இருக்குது, நிறைய தூக்கம் வருது, எதனாலன்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதே போல் எனக்கு விட்டமின் B12 விட்டமின் D டிஃபிஷியன்சி வந்து ரொம்ப நாளாகவே இருக்குது, இப்போ மறுபடியும் பார்க்கணுன்னா என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டதுக்கு அவர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருந்தார். இந்த மாதிரி விட்டமின் B12க்கு, விட்டமின் Dக்கு, அதுக்கப்புறம் தைராய்டும் வந்து பார்க்க சொல்லி எனக்கு ப்ரிஸ்கிரிப்ஷன் வந்து அனுப்பியிருந்தார். அதை வந்து பார்த்திங்கன்னா நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். அதை நான் அப்லோட் பண்ணி நான் என்ன பண்ணியிருந்தேன்னா டயக்னோஸ்டிக் டெஸ்ட்டு வந்து நான் கேட்டிருந்தேன்.
ஸோ இந்த டயக்னோஸ்டிக் டெஸ்ட்டு கூட பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கே வந்து அவங்க கலெக்ட் பண்ணிட்டு போயிட்டு நமக்கு ரிசல்ட் வந்து கொடுக்கணும். பட் அவங்க பார்த்தீங்கன்னா வர முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறமா இந்த அலைவில் கால் பண்ணி அவளை மல்லு கட்டினதுக்கப்புறம் கூட ஏதோ ப்ராப்ளம் இருக்குதுங்க, உங்களுக்கு வேணால் நான் ஒரு ₹1000 நான் ரீஇம்பர்ஸ்மெண்ட் பண்ணிடுறேன் பரவாயில்லையேன்னு சொல்லி கேட்டாங்க. எங்க ₹1000 நான் வந்து இப்போ நான் செக் பண்ணிக்கணும், என்னுடைய உடம்புல என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கணுங்க. அதுக்கு தானே இவ்வளோ செலவு பண்ணி நான் இன்சூரன்ஸ் போட்டேன், அதுக்கப்புறம் எதுக்கு போட்டேன்லாம் சொல்லி கேட்டு, அதுக்கப்புறம் நான் வந்து மெனக்கெட்டு தூக்கத்துக்கு எடுத்துக்கிட்டு நான் வந்து பெட்ரோல் வண்டிக்கு போட்டுக்கிட்டு ட்ரெயினில் ஏறி இறங்கி நான் அம்பத்தூர் வரையும் போயிட்டு வந்தேன். ஓகேவா? இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல் பாடி ஹெல்த் செக்கப் அந்த 45 டெஸ்ட்டு பிளட்டு யூரின் சாம்பிள் எடுக்கிறப்பவே பார்த்தீங்கன்னா சேர்த்து இதையும் வந்து எடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த பிடிஎஃப்பில் இருக்குது பாருங்கள், அந்த டாக்டர் வந்து விட்டமின் டி, விட்டமின் B12, தைராய்டு ப்ரொஃபைல் டெஸ்ட் இந்த 3த்தையும் எடுக்க சொல்லியிருந்தார். ஸோ நான் என்ன கேட்டிருந்தேன் பாருங்கள், ஜென்ரலைஸ்டு பாடி பெயின்ஸ் அண்ட் எக்ஸசிவ் ஸ்லீப் அண்டர் எவாலுவேஷன். ஸோ இந்த மாதிரி எனக்கு அவங்க ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுத்ததுனால அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் அப்லோட் பண்ணி நான் அந்த டயக்னோஸ்டிக் கூட நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த ஃபுல் பாடி செக்கப், அதாவது அந்த பிளட்டு, அந்த யூரின் சாம்பிள், அதுக்கப்புறம் இந்த விட்டமின் டெஸ்ட்டு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் கிடையாது. நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து இன்சூரன்ஸ்க்கு நம்ம லம்பாக பே பண்ணிட்டோம். அப்படி பார்க்குறப்ப இன்சூரன்ஸ்க்கு தான் லாபமே தவிர நமக்கு லாபம் கிடையாது. பட் ஓகே, ரொம்ப நான் வந்து மெனக்கெட்டு நான் வந்து இதை டெஸ்ட் எடுத்து முடித்தேன். இதோட ரிப்போர்ட் காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பாருங்கள், என்னுடைய உடம்போட கண்டிஷன். எனக்கு அவங்க கொடுத்த மார்க்கு 80, 100க்கு 80 எடுத்திருக்கேன். இது என்னடா இது 20 மார்க் எங்கே குறைஞ்சதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். பாருங்கள், விட்டமின் B12 வந்து ரொம்ப டிஃபிஷியண்ட்டுங்க, 105க்கும் கம்மியாக இருக்குது. ஏதாவது சத்தா சாப்பிட்டா தானே. விட்டமின் B12 டிஃபிஷியன்சி யாருக்கு வரும்னா முக்கியமாக பியூர் வெஜிடேரியன்ஸ்க்கு வரும். அது நான் வந்து ஏதோ சத்து இல்லாமல் எப்படியோ வந்து நான் ஒரு நாள் சமைச்சு 2 நாள் சாப்பிட்டுட்டு இருக்கேன். அதனால் விட்டமின் B12 ரொம்ப கம்மியாக இருக்குது. அது பாருங்கள், கன்சர்ன் சொல்லி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் விட்டமின் டி பாருங்கள், அதுவும் 12.8 தான் இருக்குது. அதுவுமே ரொம்ப கம்மி. அதனால் அந்த 2 அதில் மார்க் கம்மியாக இருக்குது. கிட்னி ஃபங்க்ஷன் 0.77 இருக்குது. பட் அது இன்னும் பிரச்சனை இருக்க மாதிரி தெரியல. பட் இவங்களோட ரிப்போர்ட் பிரகாரம் அதுவுமே கன்சர்ன்னு காமிச்சிருக்காங்க. ஸோ விட்டமின் B12, அதுக்கப்புறம் பாருங்கள் விட்டமின் டி, அதுக்கப்புறம் கிட்னி. HbA1c வந்து 5.4 தான், அதனால் பிரச்சனை இல்லை. எவ்ரிதிங் லுக்ஸ் குட். சுகர் கிடையாது. பட் ஆனால் கீழே நான் வந்து ஸ்க்ரோல் பண்ணி பார்க்குறப்ப பிளட் குளுக்கோஸ் ஃபாஸ்டிங் வந்து 122.5 இருக்குது. அப்போ ப்ரீ டயாபெட்டிஸ்க்கு வந்தாச்சு. இனி கொஞ்சம் ஒரு 2.5 போச்சுன்னா டயாபெட்டிஸ் தான். 70 to 100 இருக்கணும், எனக்கு 122.5 இருக்குது. பட் ஆனால் அந்த HbA1c வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது. அதனால் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலான்னா, அன்றைக்கி நைட்டு வந்து நான் இந்த வேர்க்கடலை பர்ஃபி சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன் பார்த்தீங்களா, அதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு அது அதிகமாக காமிச்சிருக்கும் போல் சுகர் லெவல். ஏன்னா அதில் நிறைய கார்போஹைட்ரேட்ஸு, நிறைய சுகர் இருக்கும்ல. அதனால் இதுக்கு மேலேயாவது நான் அந்த மிரண்டா, அந்த கொக்கோ கோலா, அந்த ஸ்ப்ரைட்டு இதெல்லாம் வாங்கி குடிக்காமல் இருக்கணும். அப்போ தான் இது வந்து கம்மியாகும். ஸோ இந்த கிட்னி ஃபங்க்ஷனிங்காக தானே அந்த கிரியாட்டினன் சீரம், அதுவுமே பாருங்கள் கம்மியாக இருக்குது. 0.9லேருந்து 1.3 கிட்ட இருக்கணும். அதுவுமே ப்ராப்ளம். ஸோ இந்த மாதிரி நான் என்னுடைய ஹெல்த் ஸ்கோரு 80 out of 100. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னு பார்ப்போமா? அதை அவங்க கம்பேர் பண்ணியே காமிச்சிருக்காங்க. இங்கே பாருங்கள், செப்டம்பர் 2023க்கும் செப்டம்பர் 2025க்கும் கம்பேர் பண்ணி காமிச்சிருக்காங்க பாருங்கள். இதில் பாருங்கள், இதில் காமிச்சிருக்காங்க பாருங்கள். ஸோ HDLலாம் கம்மியாக இருந்திருக்கு, இப்போ அதிகமாக இருக்குது, நல்லதான். ஸோ அதே போல் ட்ரைக்ளிசரைட்ஸும் பார்த்திங்கன்னா முன்னாடி அதிகமாக இருந்திருக்கு, இப்போ கம்மியாக இருக்குது.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீமோகுளோபின் வந்து முன்னாடி அதிகமாக இருந்திருக்கு, இப்போ கரெக்டாக இருக்குது. எல்லாமே ஓகே தான், கரெக்டாக தான். அப்போ ரெண்டுமே காமிக்குது பாருங்கள். பழைய பழைய வேல்யூஸு புது வேல்யூஸ் கம்பேர் பண்ணி காமிக்குது. ஆனால் இது ஏதோ வந்து டோட்டல் தைராக்சைன்னு சொல்லிட்டு அது அதிகமாக இருக்குது. ஃபஸ்ட்டு கரெக்டாக இருந்தது, இப்போ அதிகமாக இருக்குது. மற்றதெல்லாம் கூட பாருங்கள் மாறி இருக்கு. யூரியா சீரம் ஃபஸ்ட்டு 14 இருந்திருக்கு, இப்போ வந்து 21.54 இருக்குது. அது ஆக்சுவலாக கரெக்டாக தான் இருக்குது, நார்மல். இது பாருங்கள், HbA1c எல்லாம் கரெக்டாக இருக்குது. விட்டமின் டி பாருங்கள், ஃபஸ்ட்டு 18 இருந்தது, இப்போ 12க்கு மாறிடுச்சு. 18 கம்மி, அதை விட கம்மி ஆகிப்போச்சு இப்போ. அதே போல் விட்டமின் B12 எங்கே ஆளக்கானோம்? ஸோ விட்டமின் B12 பாருங்கள், லெஸ் தென் 105 222லேருந்து 1439 வரையும் இருக்கணும். எனக்கு பாருங்கள் 105 தான் இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த விட்டமின் B12 விட்டமின் டி சப்ளிமெண்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு நான் மாத்திரை வாங்கி தான் போடணும் தினமும். ஸோ இது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்னென்னவோ போட்டு வச்சுருக்காங்க. இதுலேயே பாருங்கள் டூஸு டோன்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஃப்யூச்சர் டெஸ்ட் எல்லாம் கூட இதில் சஜஷன் பண்ணுறாங்க.